காலையில் கவினுக்கு பர்த்டே. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வைக்கணும். அதனால் ஹெல்ப்புக்கு மாமா பசங்களை கூப்பிட்ருந்தேன். அவங்க வந்ததும் ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது தான். அப்போ தான் நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமைக்கும்போது. அதுக்காக நீங்கள் தனியாக இருக்கிறதுனால என்னால் எல்லா வேலையும் ஒன்றா செய்ய முடியாது. கவின் இருக்கிறதுனால செய்ய முடியாது. கவின் இல்லைன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும் மாமா பசங்க தான் வந்து செய்வாங்க. எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான். காயத்ரி பெரிய பொண்ணு மட்டும் நர்சிங் பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் வேலை செய்கிறத பார்த்துட்டு கவின் வந்து எங்களுக்கு வெங்காயம் உரித்து கொடுத்துட்ருக்கான். காலையில் கிளம்பி நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மதியத்துக்கு மேலே வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக போடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன், பட்டு முடியல. இதுதான் கவினுடைய பர்த்டே ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸில் கவின் எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து கவினுக்கு நாங்கள் சரியாக செலிப்ரேட் பண்ணலை. சரியானா பர்த்டே கிட்டலாம் ஒரு 10 நாள் கிட்ட அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு. இந்த பர்த்டேவும் சிம்பிளாக தான் பண்ணுறோம். பட் இது வில்லேஜ்ன்றதுனால க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் வீடியோவில். கவினுக்கு வந்து அவங்க அக்கா வந்து ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. 1ஆவதுலேருந்து நாங்கள் காலேஜ் வரைக்கும் ஒன்றாவே படித்தோம். இன்னும் ஒன்றாவே இருக்கோம். காலையில் கவின் வந்து அவங்க சித்திக்கு வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்கான். அவனுக்கு வந்த ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிடுச்சான். அவனோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தான் எடுத்து. இது அவங்க அக்கா கொடுத்தது, காயத்ரி கொடுத்த கிஃப்ட் வந்து அவனே தான் பிரிப்பேன்னு சொன்னான். ஆனால் அவனால் பிரிக்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறமா பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஓப்பன் பண்ணதும் மேலே ஒரு ஷீட்டில் வந்து ஹாப்பி பர்த்டே தங்கப்புள்ள அப்படின்னு எழுதி வச்சுருந்தா. அப்புறம் கவின் குட்டிக்கு ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் திங்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து காயத்ரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அதாவது ஸ்கூல் பேக்கு, ஸ்லேட்டு, பல்பும் ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவனுடைய பேக் யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான். ஸ்லேட் எடுத்து அம்மா, அப்பா, அக்கா இதெல்லாம் சொல்லிகிட்டே எழுதிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து செக்யூர் பண்ணி வைக்கிறாரு. நீ எங்களுடைய பிக்கெஸ்ட் கிஃப்ட் இன் த வேர்ல்டா பிகே கவின் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணி எழுதியிருக்கா. இதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய கிஃப்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்னு எழுதி அந்த பாக்ஸ்குள்ளவே வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. கொஞ்சம் ஸ்கூல் லைஃப்குள்ளே போன மாதிரி இருந்தது இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணதும். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.